குடிச்சிட்டு வந்தாதான் பெரியார். அப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கெத்தா இருக்கான்னு அர்த்தமா. சோசியல் ஸ்டேட்டஸ் தான். எதுங்க ஸ்டேட்டஸ்? குற்றங்கள் வந்து செய்வதற்கு அஞ்சிய காலம், குற்றங்கள் செய்வதற்கு வெட்கப்பட்ட காலம், குற்றங்கள் செய்வதற்கு நாடி தலை குடிந்த காலம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க, ஓப்பனா இருக்கு. பெண்களும் அந்த வரிசையில் சேர்ந்து விட்டார்கள் என்பது காலத்தினுடைய கொடுமை என்ன சொல்வது? அப்ப எப்படிங்க கொண்டாட முடியும்? ஒவ்வொரு வீட்டிலும் வந்து ஒரு குடி நோயாளி இருந்தால் எப்படி அந்த குடும்பத்தில் வந்து பொங்கலை கொண்டாட முடியும், போகியை கொண்டாட முடியும், உழவு திருநாளை கொண்டாட முடியும்? இப்ப இந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயா சார் ஒரு பர்சன்டேஜ் குடிக்கிறவருடைய பர்சன்டேஜ் குறைவாக இருந்தது. பிரியாணி கடை நல்லா யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பிரியாணி கடை தான் ரொம்ப ஃபேமஸ். மதுரை முனியாண்டி விலாஸ், வேலூர் மிலிட்டரி ஹோட்டல். இன்னைக்கு தடிக்கு விழுந்தா பார்க்கும்போது தடிக்கு விழுந்தா மிலிட்டரி ஹோட்டலு, தடிக்கு விழுந்தா பிரியாணி ஹோட்டல், எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஒண்ணு மட்டும் தெரிகிறது, யாரும் வீட்டில் சமைப்பதில்லை. அப்படியே சமைத்தாலும் ருசியாக சமைப்பதில்லை இல்லையா? அப்படியே ருசியாக சமைத்தாலும் அந்த ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய அன்பை கூட நம்ம வீட்டில் இருக்கிற அன்போடு பரிமாறுவதில்லை. இவ்வளவு விஷயம் தான். அதனாலதான் அவ்வளவு கூட்டம். இல்லாட்டி இவ்வளவு கூட்டம் வருமா ஹோட்டல்ல? ஒரு பண்டிகை நாள்னா ஹோட்டல்ல ஆடும் சார். அவனுக்கே தெரியும் பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் சாப்பிடுவாங்க, குடும்பத்தோடு சாப்பிடுவாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஹோட்டல் லீவ் விட்டுருவான். இன்னைக்கு பார்த்தா பண்டிகை நாள் அன்னைக்கு ஹோட்டல்லாம் ஃபுல். எந்த ஹோட்டலையும் என்ன கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன கலாச்சாரம், என்ன உறவுகள் இருக்கு? இந்த உறவுகள் சுருங்கி போனதற்கு காரணம் நம்முடைய குடும்ப அமைப்புகளுடைய பிராட்டம், நம்ம வளர்க்கக்கூடிய முறை. ஒரு கூட்டு குடும்பம் என்று சிதைந்து சின்ன சின்ன குடும்பமா அந்த ஃபேமிலி அப்படியே அந்த நெட் அப்படியே ஒரு ஷெல் மாதிரி இருந்தது வந்து உடைந்து இப்ப சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் சைல்டுன்ற அளவுக்கு குறைந்து விட்டது. அப்ப நம்ம எப்படி கொண்டாட்டத்தை வந்து பேச முடியும்? நம்ம பழச அசை போட்டு ஒரு மாடு எப்படி நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஒரு நல்லா சாப்பிட்டுடும். மாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கீழே உட்கார்ந்துட்டு அப்படியே அசை போடும். அதற்கு அது ஒரு மகிழ்ச்சி. இப்ப நாம எல்லாம் நம்முடைய காலத்தில் இந்த விஷயங்களை பார்த்து பொறுமுவதற்கு பதிலாக கடந்த காலங்களை நம்ம அசை போட்டு பார்த்து மகிழ்கிறோம். அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை வாழ வைத்துக் கொள்கிறோம். அது மாதிரி இல்லையேன்ற ஏக்கம் நமக்கு வந்து ஒரு பெரிய கோபத்தை, அந்த ஏக்கம் முடியல. ஏக்கம், அந்த ஏக்கம் தான் கோபமா மாறுது, அறச்சீற்றமாக மாறும். இந்த தவறுகளை எல்லாம் யாரும் கண்டிக்கவில்லையே என்கின்ற கோபம் வரும். அப்படியே சைக்கிள் உலகம் என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தனித்தனியா இருக்கக்கூடியவர்களாம் குடும்பமா இப்ப எல்லாம் டாக்டர் எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. நீங்க போட்டீங்கன்னா 4 பேரோட பேசுங்க சார். எப்படி ஆயிடுச்சு? டாக்டர் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மனநோயாளி டாக்டர் ஏன் சார் அதிகமாகும்? எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட் அதுக்கு கியூர் பண்ற டாக்டர் வரலாம், ஹார்ட்டுக்கு டாக்டர் வரலாம், கிட்னிக்கு டாக்டர் வரலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அது உடலுடைய உபாதை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகளால வருது வச்சுக்கலாம். இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் அதிகமா வராங்க. அப்ப மனநோயாளிகளுக்கு நம்ம மனநோயாளியாக்கி ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. கொடுமையிலும் கொடுமை. என்ன கொடுமைடா சார்னா ஒரு வசனம் வரும்ல, அந்த மாதிரி என்ன கொடுமை இது. அப்ப அந்த மனநோயாளியாக இன்றைக்கு மக்கள் மாறுவதற்கு காரணம் மனதில் நிம்மதி இல்லை, ஏக்கங்கள் அதிகமாகிவிட்டது. குழந்தை ஒரு பக்கம், பேரன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். பொருளாதாரத்தை என்று நாம் தேட ஆரம்பித்தோமோ அன்றைக்கு நம்முடைய சந்தோஷம் குறைந்தது. நாம் நினைக்கிறோம் பொருளாதாரத்தால் நம்முடைய மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும், பொருளாதாரத்தால் நாம் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், பொருளாதாரத்தால் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற்றதாக இருக்கும், நிம்மதி உடையதாக இருக்கும் என்று நினைத்து எல்லோரும் பொருளாதாரத்தை தேடி ஓடி நாம் கடைசியில் தொலைத்து நிற்பது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் தொலைத்திருக்கிறோம். இதை மீட்டெடுக்க முடியுமா? மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு உதாரணம், நம்முடைய யதார்த்தத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளை வந்து வெளிநாடுகள்ல குழந்தைகள் பெரும்பாலும் இங்க எல்லாருடைய குழந்தைகள் வெளிநாடுகள்ல தான் இருக்கும். மகளோ வெளிநாடுகள்ல இருப்பாங்க, மருமகளோ வெளிநாடுகள்ல இருப்பாங்க, பேர பேத்தியை நம்ம